வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற வீடியோ வந்து டீப் க்ளீனிங் ஒர்க்கு தாங்க. இல்லாமல் ஆன்லைன் பர்ச்சேசிங் ஒரு 3 ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதையுமே மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த 3மே வந்துருச்சு. அதையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல்லாமே அந்த இடத்துல ஃபுல்லாமே டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டு, அப்புறம் ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி அங்கேயுமே நல்லா அதை வச்சு தட்டி விட்டாச்சு. அங்கே ஜன்னல் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷோகேஸில் உள்ளதெல்லாம் எல்லாமே எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கீழே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாமே தட்டி க்ளீன் பண்ணியாச்சு. டிவிக்கு பின்னாடியுமே அந்த இதை விட்டு இந்த ஸ்டிக் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து டிவிக்கு அந்த இது செட்டாப் பாக்ஸ் அதை எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாமே அந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அது பண்ணிவிட்டு அப்புறம் ஹால்லேயும் வெளியிலேருந்து என்ட்ரன்ஸில் வர முன்னாடி அங்கே 2 ஜன்னல் இருக்குது. அதையுமே ஓப்பன் பண்ணி துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலையுமே நல்லா நீட்டாக மேலேருந்து ஃபுல்லாக தட்டி விட்டு தொடச்சாச்சு. அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் வந்து என்ன பண்ணியாச்சுன்னா, இந்த பக்கம் ரைட் சைடு ஒரு ஜன்னல் இருக்குது. அதையும் ஓப்பன் பண்ணி தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலையுமே நல்லா நீட்டாக ஓப்பன் பண்ணி தொடச்சாச்சு. தொடச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அப்படியே வெளியிலேயுமே தொடச்சிடலாம், அந்த டோர் எல்லாத்தையும் தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட் சைட் ஜன்னலையும் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தேன். வெளியில் கூடி அந்த ஜன்னலையும் வெளியில் வந்து அதுலேயுமே வெளிலேருந்துமே ஃபுல்லாக தட்டி விட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் நிலவாசல் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நல்லா அந்த வுட்டை ஃபுல்லாக நல்லா நீட்டாக தொடச்சி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன். இந்த தடவை நல்லா டீப்பாக நல்லா பண்ணியாச்சு. வாசல்லாம் நல்லா நீட்டாக தொடச்சி விட்டாச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் சரி வெளியில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. எங்களுக்கு 2 ரெஸ்ட் ரூம் வெளியில் ஒன்று இருக்குது, பெட்ரூமில் ஒன்று இருக்குது. அந்த கதவுலையுமே வெளியில் உள்ள ரெஸ்ட் ரூம் கதவுலையுமே நல்லா துடைச்சிட்டு ஹால் கதவுலையும் நல்லா நீட்டாக தொடச்சி விட்டாச்சு. தொடச்சி விட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூடியும் டோரில் நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம்னா பெட்ரூமில் உள்ள ஜன்னல்லாம் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட் 4யுமே நல்லா நீட்டாக தொடச்சி விட்டாச்சு. அப்புறம் வந்து சைடில் வந்து கபோர்டெல்லாம் இருக்குது. கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் இருக்குது. அதை ஃபுல்லாமே நல்லா நீட்டாக தொடச்சாச்சு. அந்த ஒர்க்கும் முடிஞ்சது. அப்புறம் வந்து பெட்ரூம் கதவு இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நல்லா நீட்டாக தொடச்சாச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஹார்பிக் லெட்டினில் ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு வெளியில் உள்ள ரெஸ்ட் ரூமில் வந்து ஹார்பிக் ஊற்றி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம். அது வந்து என்னென்னா கொசு வலை தாங்க வாங்கியிருந்தேன். ஜன்னலில் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்தது. நல்லா நீட்டாக இருந்தது. அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் என்னதுன்னா கண்ணாடி கிளாஸ் ஜார் தாங்க. நல்லா அழகாக சூப்பராக இருந்ததுங்க. நான் எப்பயுமே கிளாஸ் யூஸ் பண்ண மாட்டேன். இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் அடுத்து வந்து இன்னொன்று வந்து என்னென்னா ஸ்டாண்டுங்க, 3 அடுக்கு ஸ்டாண்டு ஸ்டீலில். இதுவுமே நல்லா சூப்பராக இருந்தது. குவாலிட்டியாகவும் நல்லா இருக்குது. இது எல்லாமே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இது எடுத்து வச்சுட்டு சரி அப்புறம் வந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் நீட்டாக வாஷ் பண்ணியாச்சு வெளியில் ரெஸ்ட் ரூமு. அப்புறம் வந்து பெட்ரூமில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பேஷன்லாம் நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அங்கே இருக்கிற செல்ஃப் அதெல்லாமே நல்லா நீட்டாக சோப் போட்டு தேய்ச்சிட்டு அந்த டைல்ஸ் எல்லாம் ஃபுல்லாமே சோப் போட்டு நல்லா நீட்டாக தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்டு அந்த இது ஷவர் இதை வச்சு நல்லா நீட்டாக தண்ணி அடித்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ரெஸ்ட் ரூமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கபோர்டில் அந்த சைடில் உள்ளதெல்லாம் அந்த ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேங்க. அதை வச்சே நல்லா நீட்டாக தொடச்சி இது சோப் போட்டு நல்லா நீட்டாக தண்ணி ஊற்றி அலசி விட்டாச்சு. அப்புறம் வந்து அந்த குழாய்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்பெல்லாம் அதையுமே நல்லா நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவி நல்லா நீட்டாக வச்சாச்சு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து கீழே தண்ணியை ஊற்றி நல்லா அலசி விட்டாச்சு. பாத்ரூம் க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சரி பாத்ரூம் க்ளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சோப் போட்ட துணியெல்லாம் இருந்தது. அதையும் மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மடிச்சு வச்சாச்சு. அப்புறம் இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கிச்சன் உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்பில் உள்ளதை எல்லாத்தையுமே எடுத்து வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டு அந்த இடத்துல நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு எப்போ யூஸ் பண்ண கிச்சனுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன். அந்த டைல்ஸ்லேயுமே நல்லா நீட்டாக சோப் போட்டு நல்லா கழுவிட்டு இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா அடுப்புலேருந்து எல்லாமே தொடச்சி விட்டுட்டு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இந்த ஸ்பாஞ்ச் நல்லா யூஸ் ஆகுதுங்க. இது வந்து 120ன்னு சொல்லி வாங்கினேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சுவிட்ச் போர்ட்லேயும் லைட்டாக கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டேன் ஈர துணி வச்சு. அப்புறம் வந்து அடுப்பையுமே நல்லா நீட்டாக கழுவி முடிச்சாச்சு. இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ட்ரே வந்து ஆயில் வைப்போம்ல, அந்த ட்ரே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், தேய்ச்சி வச்சுருந்தேன். அதையுமே எடுத்து நல்லா நீட்டாக தொடச்சிட்டு அதில் ஒரு கவர் போட்டு ஆயில் கேனெல்லாம் அதில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி வச்சுருந்தேன். அந்த ஆயில் கேனெல்லாம் அதில் எடுத்து வச்சாச்சு. அது கூட வந்து லைட்டரு, இடுக்கி, தேங்காய் எடுக்கிற கம்பி இதெல்லாம் இதில் தாங்க வைப்பேன். அதையுமே எடுத்து வச்சு செட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த ட்ரே எடுத்து தனியாக வச்சுட்டேன். அப்புறம் வந்து மீஷோலேருந்து ஆல்ரெடி வந்திருந்தது பார்த்தீங்களா, கண்ணாடி ஜாரு, அதையுமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து நீட்டாக தொடச்சிட்டு அதை தேவையானது தட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாரில் வந்து கசகசா, ஒரு ஜாரில் வந்து மிளகாத்தூள், ஒரு இதில் வந்து மஞ்சள் தூள், இன்னொரு இதில் வந்து மல்லித்தூள், சோம்பு,
அப்புறம் கிராம்பு இது எல்லாத்தையும் தட்டி வச்சாச்சு. இந்த ஒர்க் முடிஞ்சது. நியூவாக வாங்கின அந்த ஸ்டாண்டையும் எடுத்து அந்த இடத்துல வச்சு தக்காளி போட்டிருக்க இந்த பேஸ்கெட்டையும் அது மேலே வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து 4 ஸ்டாண்டாக இருந்தது பார்த்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல வச்சுருந்தேன். இப்போ கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டு 4 ஸ்டாண்ட் இருந்தது பார்த்தீங்களா, அந்த 4யும் ஒரு ஸ்டாண்டில் வந்து ஆயில் ட்ரே வச்சுருக்கிறேன். ஸ்டாண்டில் வந்து உப்பு ஜாடி, கரண்டி ஸ்டாண்டு, கத்தி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து அந்த ஸ்டாண்டு மேலேயே வச்சு விட்ருக்கிறேன். ஸ்டாண்டுக்கிட்ட கொஞ்சம் கேப் விட்டுட்டு கெட்டிலையும் நல்லா நீட்டாக தொடச்சி அங்கே வச்சுட்டேன். அப்புறம் மிக்சியுமே நல்லா நீட்டாக தொடச்சிட்டு அங்கே வந்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு இடிக்கிற கல்லையும் எடுத்து ஸ்டாண்டு பக்கத்துலேயே வச்சாச்சு. அப்புறம் மேலே உள்ள க்ரீன் கலர் பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குடிக்கிற தண்ணி தான், அதையுமே எடுத்து மேலே வச்சுட்டேன். இப்போ வந்து நீட்டாகிடுச்சுங்க. இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.